நமஸ்காரம். பாபா நானும். ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமகா. இது ஆடி மாதம் 4ஆம் நாள். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னு சொல்லலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் உட்காந்து எடுக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப மெஸ்மரைசிங்காக இருக்குது. பிகாஸ் சுவாமியோட முன்னாடி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்ஷியஸ்னஸோடு பேசுகிற மாதிரி அந்த ஃப்ளோ அதெல்லாம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஏன்னா சுவாமி தான் பேச வைக்கிறார். இருந்தாலும் கொஞ்சம் பயபக்தியோடு எப்போவுமே எங்கேயுமே சுவாமி இருப்பார். இருந்தாலும் இந்த இடத்துல உட்காரும்போது இது பயங்கர வைப்ரேஷனான இடம். ஸோ இந்த இடத்துல வச்சு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவுன்னு சொல்லலாம். சில கேள்வி கேட்பா. அது ஆன்மீகத்தில் இருக்கலாம், ஜென்ரலாக இருக்கலாம், அவள் குடும்பத்தை பற்றி இருக்கலாம், இப்படி எது வேணுமா இருக்கலாம். ஆனால் பிரியா சாய் ஒரு 2-3 நாளாக சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்லி கேட்குறான். அவளோட கொஷின்ஸ், அதுக்கு சுவாமி கொடுத்த ஆன்சர்ஸ். அதாவது அந்த நிமிஷத்தில் சுவாமி எனக்கு குதித்த உணர்வுகளையும் அந்த பதில்களும் ஆட்டோமேட்டிக்காக வந்தது தான். பிளான் எல்லாம் இங்கே எல்லாம் பண்ணவே முடியாது. ஏன்னா சுவாமி என்ன சொல்கிறாருன்னே நம்மளுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அப்படியே ஃப்ளோவில் வந்தது. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவள் கேட்ட முதல் கேள்வி இருக்கு இல்லையா, அந்த கேள்விக்கான பதில் அதுக்கு முதல் நாள் எனக்கு வருது. அந்த கேள்வியை அவள் அடுத்த நாள் கேட்குறா. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்ன அப்படின்னா, ரமா சாய்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவள் சொன்னான், ஒரு பல கோடி ரூபாய் அவளோட கசின் யாரோ இழந்திருக்கா, ஏதோ பிஸ்னஸ்லன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவளுக்கு லென்ஸில் ப்ராப்ளம் வந்தது. ஒய்ஃப் ரொம்ப ஹீலிங் தெரப்பியெல்லாம் இன்ட்ரெஸ்டோட பண்ணுவாள், யோகா பண்ணுவாள், இந்த மாதிரியான விஷயங்களில் ரொம்ப ஈடுபாடு. அப்போ அவளோட குரு இருப்பா இல்லையா, அவள்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்னோடய ஹஸ்பண்டுக்கு இப்படி ஆகிடுது, நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லி கொடுக்கணும், என்ன பண்ணினா இது சரியாகும்னு சொல்லுங்க, தேவையாகும்னு சொல்லுங்கன்னு கேட்டிருக்கா. அப்போ அவர் எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுண்டு அவர் சொன்னாராம், யார் உன்னை ஏமாத்தினான்னு நினைச்சியோ அவளை ஒரு காலம் இனிமேல் திட்டாதே, சரியா? அவன் நன்னா இருக்கணும்னு சொல்லி பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லு. நீ எப்படி நன்னா இருக்கணும்னு சொல்றியோ அதே மாதிரி உன்னை ஏமாத்தினவளை நன்னா இருந்தால் மட்டும்தான் நீ நன்னா இருக்க முடியும்னு சொன்னாராம். இதை சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார் ரமா சாய். ஆனால் அடுத்த நாளைக்கு அதற்கு சூட்டபிளான ஒரு கேள்வியை நம்ம பிரியா சாய் கேட்குறான். ஆனால் அந்த நிமிஷத்தில் அவளுக்கு என்ன தோணித்துன்னு அவள் கேட்டான்னு நீங்கள் பாருங்க. அதற்கான பதில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு நீங்கள் கேளுங்கோ. அதே மாதிரி 2வது நாள் அன்னைக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், அதற்கான பதிலும் சுவாமி கொடுத்துட்டார். எல்லாம் நீங்கள் கேட்டதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் தரேன் பாருங்க, உங்களுக்கு ரொம்ப கிளியராக புரியும். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். கல்பனா சாய் இருக்கா. ஆக்சுவலாக கல்பனா சாய் பற்றி நான் அதிகமாக பேசினதில்லை. ஸ்பட்டிக மாலை, சுவாமிக்கு சந்தன மாலையெல்லாம் அனுப்பியிருந்தான்னு சொல்லி ஒரு தடவை சொல்லியிருக்கேன். ஆனால் அவள் கனெக்ட் ஆகும்போதெல்லாம் அவள் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கர்மாவை பற்றியும் அண்ட் சுவாமியை பற்றியும் லீலைகளில் அப்பாற்பட்டு நாங்கள் என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறத சொன்னேன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். இந்த மாதிரியான பதில்கள் எல்லாம் கல்பனாஜி மாதிரியான ஆளுகளுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப தேவைங்கிறனால தான் இந்த பதிவே நான் கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிளான கேள்வி, ரொம்ப சிம்பிளான பதில். ஆனால் நம்ம உணர்ந்துக்கிறது ரொம்ப ஆழமாக உணர்ந்துட்டா மட்டும்தான் அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும். கம்பல்சரி 99.9% இது கண்டிப்பாக யூஸ் ஆகுங்கிறனால தான் இந்த பதிவையே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இதை பாருங்க, முடிச்சதுக்கப்புறம் நம்ம பேசலாம். ஓம் சாய்ராம். சாய், நான் இப்போ சச்சரித்திரம்ல சாப்டர் 8 படிச்சுட்டு இருக்கேன். அதில் நான் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், அப்போது தோணினதில்லை. இப்போது எனக்கு தோன்றது மைண்டில். கர்மா அப்படின்னா நம்ம செயலுக்கு வர வினைகள் கர்மா. கர்ம வினைனா அதுதானே. அப்போது நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு திரும்பி வரும். இப்போது இதில் என்ன சொல்கிறாங்க, நல்வினை தீவினை இரண்டும் சம அளவாய் இருப்பின் அவர்கள் மீண்டும் இவ்வுலகில் பிறக்கின்றன. சரி, அப்படின்னா நல்ல கர்மா இருந்தாலும் நம்ம திரும்பி பிறப்போம், கரெக்டா? அதானே மீன் பண்ணுறாங்க. தாங்கள் சுயமான முக்திக்கு உழைக்கும் முயற்சிக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தரப்படுகிறார்கள். முடிவாக நமது நல்வினை தீவினை இரண்டுமே முழுமையாக அகற்றப்படும் போது அவர்கள் சுதந்திரமடைந்து விடுவிக்கப்பட்டவர்கள் ஆகிறார்கள். ரத்தின சுருக்கமாக உரைத்தால் அவரவர்களின் செய்கைகளுக்கும் நுண்ணறிவு மனப்பண்பாட்டிற்கேற்ப பிறவிகளை பெறுகிறார்கள் அப்படின்னு இந்த பேராகிராஃப் முடிச்சிருக்காங்க. நல்ல கர்மாவும் தீய கர்மாவும் ஈக்குவலா இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு எப்போ தெரியும்? ஏன்னா இப்போ இப்படி கூட நான் நினைச்சேன், மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுல எந்த ஒர்க்குமே பண்ணாம கடவுளை மட்டும் தியானம் பண்ணியிருந்தா கர்ம வினைகள் இருக்காது, அதான் மீன் பண்றாங்கன்னு நான் ஃபர்ஸ்ட் அப்படி நினைச்சேன். அப்புறம் எனக்கு தோணுது, கடவுளை நோக்கி தியானம் பண்றதோ அதுவும் ஒரு செயல் தானே, அந்த செயலுக்கான கர்மா தானே நீ மோட்சத்துக்கு போற. எனக்கு இல்லை, என் புரிதல் தப்பா என்னன்னு எனக்கு தெரியல, எனக்கு இதை கிளாரிஃபை பண்ணுங்க. சாய்ராம், நீங்கள் படித்ததில்
நல்வினைகளும் தீவினைகளும் சமமாக இருக்கும்போது அடுத்த ஜென்மா எடுக்கப்படுறது. ஏன்னா நீ அடுத்த ஜென்மால நீ நல்லது பண்ண போறியா கெட்டது பண்ண போறியா அது உன்னோட கையில இருக்கு. ஸோ அந்த எடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அது நல்வினையா நம்மளுக்கு முடியறதா இல்லை தீய வினையா வந்துட்டு திருப்பி நம்ம இன்னொரு ஜென்மா எடுக்க போறோமா அப்படிங்கிறது அங்கே மேட்டர். ஸோ இந்த ஜென்மால நம்ம மனுஷாலா பிறந்திருக்கோம், சுவாமிகிட்ட இருக்கோம், நல்ல சிந்தனைகளும் சத்விஷயங்களும் பங்கெடுத்துக்கிறதுக்கு உண்டான பாக்கியமும் நம்மளுக்கு அதுக்கான வாய்ப்பும் கிடைக்கிறதுனா நம்ம ஏதோ நல்ல பாத்துல நடந்து போயிட்டு இருக்கோம், டிராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். ஸோ நிறைய நல்ல விஷயங்களை பண்ணிவிட அடுத்த ஜென்மா இருக்காது, அவ்வளோதான். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள்னா எப்படின்னா இப்போ நம்ம ஒருத்தரை வந்து இவன் பாரு கடங்காரன் இப்படி திட்டிப்புட்டான், இவன் இப்படி பண்ணிட்டான் பாரு, இவன் என்னை ஏமாத்திட்டான் பாரு அப்படின்னு நினைச்சா கூட திருப்பியும் நம்மளுடைய ஆத்மா என்ன பண்ணுமா, அது பெண்டிங்ல வச்சுக்குமா. ஸோ அவனை நம்ம எப்படியானும் பழி வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு அடுத்த பிறவி எடுப்போமா. ஸோ நான் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, போனா போறான் கடங்காரன் என்னவோ பண்ணிட்டு போறான், நம்ம பக்கம் இவ்வளவுதானே பண்ணினான், நம்ம இன்னும் உயிரோட விட்டுருக்கானே, சந்தோஷம், தேங்க்யூ, அவனும் நல்லா இருக்கணும் நானும் நல்லா இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டோமானா நம்ம ஆத்மா சாந்தி அடைஞ்சிட்றது அந்த இடத்துல. ஸோ வேறு எந்த விதமான இமோஷன்ஸும் அவன் மேலேயோ இல்லை நம்மளை தாக்கினவா மேலேயோ இல்லை நம்மளை சங்கடப்படுத்தினவா மேலேயோ நம்மளுக்கு இல்லாமல் இருக்கிற பட்சத்தில் நமக்கு கர்மாங்கிறது கூடாது. அவன் நன்னா இருக்கட்டும், எப்படியோ நன்னா இருந்தா சரி, நம்ம பிரச்சனைக்கு வராம இருக்கட்டும் சுவாமி அப்படின்னு நம்ம ஒதுங்கிட்டோமானா நம்ம தப்பிச்சோம். இல்லைன்னா திருப்பியும் அவனை பழி வாங்கறதுக்காக ஒரு ஜென்மா, திருப்பியும் அவன் நம்மளை பழி வாங்கறதுக்காக ஒரு ஜென்மா. இந்த பாம்பு தவளை கதை எத்தனை ஜென்மா ஆனாலும் இவ 2 பேரும் வைரிகளாவே இருந்துட்டு இருப்பா. ஸோ எந்த விதமான இமோஷன்ஸும் இல்லாம சுவாமிகிட்ட சரண்டர் அடைஞ்சிடணும். இப்ப நீங்க கேட்டது என்னன்னா, சுவாமிகிட்ட வந்துட்டேன் நான் புண்ணியம் பண்ணிட்டேன் அப்படின்னு, அது கிடையாது. சுவாமிகிட்ட வந்துட்டோம், இப்போ நீங்கள் என்ன திட்டுற அப்போ நான் மனசில் அவளும் நல்லா இருக்கட்டும் பரவாயில்ல, ஏதோ கோவத்தில் திட்டா போனா போகிறது அப்படின்னு சொல்லிட்டா எனக்கு உங்கள் மேலே எந்த இமோஷன்ஸும் இருக்காது, எந்த பாண்டிங்கும் இருக்காது, அத்து போய்டுறது அந்த இடத்துல. ஆனால் இதுவே பாரு, அந்த பிரியா இப்படி பண்ணிட்டா பாரு, நான் என்ன பண்ணட்டோம்ல, நான் நினச்சுட்டே இருக்கேன் ஒரு விஷயத்த. அப்போது திருப்பியும் நான் உங்களை பழி வாங்கிறதுக்காக நான் ஒரு ஜென்மா, திருப்பியும் நீங்கள் என் மேலே கோவத்தை வச்சுட்டு இருப்பேன் என்ன பழி வாங்கிறதுக்காக. எப்போ இந்த ஜென்மா முடியும்? கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். ஸோ நல்ல விஷயங்களை ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே நம்மளுடைய தீய செயல்களை தடுத்து நிறுத்திட்டோமானா அந்த இடத்துல தீய கர்மாக்கள் ஒழிக்கப்பட்டுடுது. நல்ல கர்மாக்கள் மட்டும் பண்ணும்போது நம்மளுடைய பேலன்ஸ் என்னவா இருக்கும், நல்ல கர்மா மட்டும் இருக்கும், அடுத்த பிறவி இருக்காது, சுவாமிகிட்ட முக்தி அடைஞ்சிடும். இவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகே, ஓம் சாய். தேங்க்யூ சாய், எக்ஸ்பிளனேஷன் சூப்பராக இருக்குது, எனக்கு புரிகிற போல இருக்குது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சாய். இந்த ஆடியோவில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க இல்லை சாய், நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போதே தீய விஷயங்களை தடுத்து நிறுத்திட்டோமானா அப்படின்னு நீங்கள்ல, அங்கதான் எனக்கு ஒரு டவுட் வருது. நீ நல்ல விஷயம் பண்றப்போ யூ ஆர் கோயிங் நியர் காட், கரெக்டா? படிப்படியா உன்னோட கெட்டதும் போயிடும்ல, கெட்ட குவாலிட்டியும் போயிடும்ல. ராமாயணத்துல ராவணன் வந்து சீதையை தூக்கறதுக்கு ராமன் வேஷத்துல வர்றப்போ அவனால கெட்டதே நினைக்க முடியல. நீ ராமனா போறப்போ அந்த கெட்டது பண்ண முடியும்னா அதான் நீ கடவுள்கிட்ட போறப்போ தீய செயல்கள் பக்கமே உன் மனசு போகாதே, அப்படி ஒரு கேள்வி வருது. சை, கேட்கறதெல்லாம் நியாயமா இருக்கு. ஆனா இந்த 9 கிரகங்களை விட்டுட்டேளே, மாயாங்கிற சக்தியை விட்டுட்டேளே, அதெல்லாம் லௌகீக வாழ்க்கையில சர்வசாதாரணமா நம்மளை சுத்தின்னு இருக்கிற விஷயங்களாச்சே. இந்த 9 கிரகங்கள் உங்களுடைய ஜாதகத்துல எந்த ரீதியில இருக்கோ அந்த தசாபுக்தி நடக்கும்போது கடவுளையே விட்டு வைக்கல இல்ல சனீஸ்வர பகவான். பிடிக்க போறேன்னு சொன்னா ஓடி போய் தேவியோட ருத்ராட்சத்துல உட்கார்றார், நீ எப்படி பிடிக்கிறன்னு பாப்போன்னு சொல்லிட்டு. ருத்ராட்சத்தை கிடக்கக்கூடிய சக்தி யாருக்குமே லோகத்துல கிடையாது. அதுவும் பார்வதி தேவியோட கழுத்துல கிடக்கிற ருத்ராட்சத்துல யாரால கிடக்க முடியும்? அங்கேயே உட்கார்ந்துட்டார் சனீஸ்வர பகவான். நீ என்ன பண்றியோ பண்ணு, நான் இங்கேதான் இருப்பேன் நீ வெளியில வர வரைக்கும்னு. 7.5 நாள் கழிஞ்சதுக்கு அப்புறம் வந்தார். வெளியில வந்தோடனே எப்படி பார்த்த எல்லாம் உன்னால பிடிக்க முடியல இல்லைன்னு. இவ்வளோ நேரம் உங்களுடைய சக்தியை தடுத்து நிறுத்தி பிரபஞ்சத்துக்கு நீங்க பண்ண வேண்டிய செயல்களை தடுத்து நிறுத்தினதே நான் பிடிச்ச மாதிரி தானே அர்த்தம். உங்களை வெளியவே வர விடலையே, உங்களுடைய கர்மாக்களை பண்ண விடலையே. 7.5 நாழி நான் பிடிச்சதுதான்னு சொன்னாராம். ஆச்சரியப்பட்டுட்டா. அதுல பார்வதி தேவி தான் ரொம்ப சந்தோஷப்பட்டது. அட்லீஸ்ட் இந்த பகவான் 7.5 நாழியாவது ஏன் கூட இருந்தாரேன்னு சொல்லி சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணாலாம். அதே மாதிரிதான் அதே ராமாயணம் அதுலயே சொல்லப்பட்டிருக்கே, அவரை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு சனீஸ்வர பகவான் போயிருக்காரு. போனோன்னு ராமர் சொன்னாராம், முடிஞ்சா பிடிச்சிக்கோ அப்படின்னாராம். அவர்கிட்ட போய் கேட்டோன்னே நேரம் ஆஞ்சநேயர்கிட்ட பொண்ணு, நீ வந்து என்னோட உடம்புல எங்க வேணுமா நீ உட்காந்துக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லைன்னு. நான் எங்க உட்காருன்னு சொல்லுங்க, நான் உட்காந்துக்கிறேன்னு சொன்னாராம். காலில் உட்கார சொன்னா அது அபச்சாரம் ஆயிடும், வேண்டாம்
நீங்கள் ஈஸ்வர பட்டம் பெற்றவா, என்னோட தலையில் உட்காந்துங்கன்னு சொன்னாராம். அப்போ சேது மந்தனம் கட்டின்னு இருக்கா அழகா பாலத்தை. அதில் அப்போ தூக்கிட்டு இருந்ததை விட பெரிய பெரிய பாறையாக தூக்கி தலையில் வச்சாராம். 7.5 நாழியில் கீழே குதிச்சுட்டாராம். குதிச்சுட்டு சொன்னாராம், எனக்கு நானே 7.5 பிடிச்சிட்ட மாதிரி தான் இருந்து, என் தலையில் தான் எல்லா பாரமும் இறங்கிட்டு உன்னை பிடிச்சனால அப்படின்னு சொன்னாராம். ஸோ கிரகங்கள் தன்னுடைய வேலையை தடுத்து நிறுத்த அது முடியவே முடியாது. சுவாமியே சொல்லியிருக்காரு, கிரகங்களை கட்டுப்படுத்தக்கூடியவர் தான் சுவாமி. ஆனால் கிரகங்களுடைய வேலையை கெடுக்கிறேன், உன்னோட கர்மாவை போக்கிடுவேன்னு சொல்லவே இல்லை சுவாமி எங்கேயும். ஸோ கண்டிப்பாக மாயைங்கிற விஷயமும் சரி, நவகிரகங்களோட சக்தியும் சரி, மாற்றவே முடியாத விஷயம். அது அதோட வேலையை செய்யும் போது நமக்கு ஆப்போசிட்டான விஷயங்கள் தோணதான் செய்யும், அதன் ரிவர்ஸில் நடக்க தான் செய்யும். அந்த நிமிஷத்தில் சுவாமியை பிடிச்சிட்டு இருந்தோமானா எதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சுவாமி சொல்லி தருவார். அப்படி தான் அவாய்ட் பண்ண முடியும். அதையும் மீறி நடக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. சுவாமிக்கே என்ன தரமாட்டேன்னு சொன்னவா தானே லோகத்தில் இருக்கிறவா. அப்போ சுவாமி கோவப்பட்டாரான்னு யோசிச்சு பாருங்க. அவர் நினச்சிருந்தா சபிச்சிருக்கலாம், யாரையும் சபிக்கலையே, வேண்டான்னு. ஆனால் நான் வருத்தப்படுறேன்னு சொன்னார். எப்போ? அவரோட மறைவப்போ. எல்லாரும் எனக்கு எண்ணெய் தர மறுத்துட்டா, அதனால நான் ரொம்ப விரக்தி அடைஞ்சிட்டேன், ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லி அவருடைய மறைவுக்கு அப்புறமா உணர்த்துறார். யோசிச்சு பாருங்க. ஃபீலிங் இருக்கும், ஆனால் நம்ம யாரையும் சபிக்கப்படாது. அவ்வளோதான். ரியலி 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 ஐ தேங்க்ஸ் சாய் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். பெரிய நன்றி இந்த கனெக்ஷன் கொடுத்ததுக்கு. உங்கள் கூட கனெக்ட் ஆனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த ஆஸ்பெக்ட் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆஸ்பெக்ட், இந்த கர்மா, மேனிஃபெஸ்டேஷன், இந்த மெடிடேஷன், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். அதனால தான் இவ்வளோ கேள்வி வருது எனக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் வந்துட்டு சூப்பர் தெளிவாக பதில் சொல்கிறீங்க. எனக்கு புரியுறப்போ உங்களுக்கு அபண்டண்ட்டாக சாய் ப்ளஸ் பண்ணணும், அபண்டண்ட்டாக ப்ளஸ் பண்ணணும். எப்போதுமே நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும். மை ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ். நீங்கள் பார்த்து எழுதிய இந்த பதிவு உங்கள் மனசில் என்ன விதமான எண்ணங்கள் வந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் சொல்ல வர்றது என்னென்னா, இந்த மாதிரியான கேள்வி பதில்கள் நமக்கும் ஒரு பெரிய தெளிவையும் நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு புத்திசாலித்தனத்தையும் கொடுத்துடும். சுவாமி அதுக்கு தான் வழி காமிச்சிருக்காரு நான் நம்புகிறேன். அதே மாதிரி என்கிட்ட ஒரு பக்தர், அவள் பேரை சொல்லலைன்னா சொல்ல வேண்டாம்னு சொன்னான். அவள் வந்து என்கிட்ட கேட்டால், எனக்கு ஒருத்தரால் பயங்கர பிரச்சனை, எங்கள் ஆற்றுல வந்து உட்காந்துக்கிறான், எனக்கு அவளை கண்டாலே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எப்போவுமே நம்ம ஒருத்தரை வெறுத்தோன்னா அவளை பழி வாங்கிறதுக்காக ஒரு ஜென்மா, நம்மளை பழி வாங்கிறதுக்காக அவளுக்கு ஒரு ஜென்மா, இப்படி போயிட்டே இருக்கும். இந்த பாம்பு தவளை கதை நான் சொன்ன மாதிரி அதுதான். அடுத்தடுத்த ஜென்மால நமக்கு அதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும். நம்ம யாரை இறக்கலாம், யாரை கீழே தள்ளலான்னு. எனக்கு அந்த பாண்டேஜே வேண்டாம், கட் பண்ணணும் அப்படின்னு நினச்சோமானா அவளும் நல்லா இருக்கணும்னு வேண்டிண்டா போகிறோம். நீங்கள் வேணால் பாபாட்ட கேளுங்கன்னு அந்த டிவோட்டிகிட்ட நான் சொல்கிறேன். இல்லை, எனக்கு என் கையால் அவளுக்கு சமைச்சு போடவே எனக்கு இஷ்டம் கிடையாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பாபாட்ட கேளுங்க. உங்களுக்கு பிடிக்காதவா தான், ஆனால் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யறதன் மூலமாக உங்களுடைய கர்மா குறையும். இன்னொன்று, அடுத்த ஜென்மாங்கிறது தேவையும் இல்லை, கஷ்டமும் தேவையில்லை. நாம் ஏன் எப்போ பார்த்தாலும் ஒரு பெரிய பேக்கேஜை முதுகில் சுமந்துட்டு போகணும்? யோசிச்சு பாருங்க சாயி அப்படின்னு சொன்னோன்னே என்னை லைனில் வச்சுட்டே அவள் போட்டு பார்த்துட்டு சொன்ன ஒரு விஷயம், ஆமாம் சாயி, பாபா அவளுக்கு சேர்த்து பண்ண சொன்னார். அவ்வளோதான் சாயி. ரொம்ப சிம்பிள். நம்மளை வழி நடத்துறது அந்த சாய்நாதர் தான் அப்படிங்கிறத நம்ம நம்பினாலே போகிறோம். மிச்சத்தை எல்லாம் அவரே பார்த்துப்பார். அந்த நம்பிக்கை ரொம்ப காங்க்ரீட் பிலீஃப்னு சொல்லுவோம். அதை மாத்திரம் பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக நம்மளை அவர் வழி நடத்துவார். இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, எனக்கு கொடுக்கக்கூடிய பதில் எல்லாமே உங்களுக்கும் பொதுவானது அப்படிங்கிறத அவர் பல தடவை உணர்த்துறார். அதே மாதிரி நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி கூட என்னுடைய வாழ்க்கைக்கும் அது உபயோககரமான ஒரு பதிலாக அமையும் அப்படிங்கிறத உண்மை. எப்படின்னா, அவர் ஒருத்தருக்காக மட்டும் கொடுக்கறதில்ல, ஒருத்தர் மூலமாக பலருக்கும், ஏன் அந்த ஒருத்தருக்கே கூட ஒரு பெரிய பாடமாக அமையிறது அவர் கொடுக்கறது அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன்னா இதை ரமா சாயி அவளோட ரிலேட்டிவை பற்றி பேசும்போது சாதாரணமாகப்பட்ட ஒரு விஷயம், பிரியா சாய் ஒரு கேள்வி கேட்க, அதை இன்னொரு சாய் விளக்கம் கேட்க, இப்படி மாறி மாறி ஒரே விஷயத்துக்குள்ளே சுற்றி நமக்கு ஒரு தெளிவை கொடுக்குறார் பாருங்க. நான் சொல்லியிருக்கேன் தெரியுமா, சாய் எப்பவுமே ரொம்ப வித்தியாசமாக தான் ஒரு விஷயத்தை உணர்த்துவர், அதையும் ரொம்ப தெளிவாக உணர்த்துவர்.
அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான புத்திசாலித்தனம் நம்மளுக்கு வேணும். அதை நம்ம நம்பணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நடக்கிற அத்தனை காரியங்களும் நன்மையாகவே முடியுங்கிறதுல ஒரு வித சந்தேகமும் வேண்டாம். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரியேஷு சர்வதகா. ஓம் சௌம் சரடபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சண்முகா. ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமக. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்தாய வித்மகே நித்யானந்த குபேர சாயித்மி தன்னோ சர்வ பிரஜோதயாத். சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பதே கௌரி நாராயணி நமோஸ்துதே. நம்ம நித்யானந்த குபேரசாயினுடைய அனுகிரகத்தில் ஆடி மாத பூஜை அமர்க்களமாக போயின்ட்டுருக்கு. 108 விளக்குகளோட நம்ம சங்கல்பம் பண்ணி டிவோட்டீஸ்க்கு எல்லாருக்கும் பிரார்த்தனை வைக்கிறோம். உண்மையிலேயே ரொம்ப அரிய பெரிய விஷயம்னு சொல்லலாம். இதுவரைக்கும் இந்த மாதிரியெல்லாம் பூஜைகள் எங்கேயாவது நடந்திருக்கா, இத்தனை நாட்கள் நடந்திருக்கான்னு கேட்டால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இந்த துவாரகமாயில், அதுவும் சுவாமி வாழற இந்த இடத்துல நடந்துட்டுருக்கு. மிராக்கிள்க்கு பஞ்சமே கிடையாதுங்கிற மாதிரி அவ்வளோ அழகான மிராக்கிள்ஸ். ஒவ்வொரு தடவையும் வித்தியாசமானது கொடுக்குறார். ஆனால் அது எப்படி பண்ணணும்னு தடுமாறி பண்ணும்போது கூட அவ்வளோ அக்ஷர சுத்தமானு சொல்லுவோம் இல்லையா, ஒரு விதமான ஒரு தடங்களும் இல்லாமல் பூஜைகளை அழகாக நடத்தி கொடுக்குறார் சுவாமி அப்படின்னு தான் சொல்லுவேன். இப்போ பேசும்போது கூட எனக்கு முப்பெரும் தேவிகள் வரா. தாடி மாதத்தில் அம்பாளினுடைய காட்சி காணறது மிகப்பெரிய அற்புதம்னு சொல்லுவோம் இல்லையா. என்னமோ தெரியல, இது ஆரம்பித்ததுலேருந்து சிவனோட ரூபங்கள் தான் அதிகமாக வந்தது. அவரை தான் எனக்கு கண்ணில் காமிச்சு கொடுத்துட்டே இருந்தார் சுவாமி. அடுத்தடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அம்பாள். ஸோ ஒவ்வொரு நாளும் அவள் அனுகிரகம் பண்ணுறது அமோகமாக இருக்குது. எல்லாருக்கும் அவள் விரும்பினது கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையை நம்ம வச்சுட்டே இருக்கோம். இதில் சங்கல்பம் பண்ணவன் மட்டும்தான் நான் கலந்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அவளுக்கு நம்ம தனியாக 32 நாளுக்கும் நம்ம பண்ணிகிட்டுருக்கோம். இதை பார்க்குறவாளுக்கு நானும் இதில் கலந்துக்கலாமா, என்னால் ஏதாவது பண்ண முடியுமான்னு தாராளமாக பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது பிரார்த்தனை, நிறைவேறாத ஆசைகள், இல்லை இது கண்டிப்பாக நடந்தே ஆகணும், இல்லைன்னா எனக்கு உடல்நிலை சரியில்லை, இப்படி பலவிதமான இச்சைகளும் பிரச்சனைகளும் இல்லாதவாளே கிடையவே கிடையாது. ஸோ அதில் நமக்கு நிறைவேறக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்குமானா கண்டிப்பாக நித்யானந்த குபேரசாயினுடைய இந்த இடத்துக்கு உங்களுடைய பிரார்த்தனை வந்துட்டாலே கண்டிப்பாக அதனுடைய முன்னேற்றம் உங்களால் கண்கூட பார்க்க முடியுங்கிறதா உண்மை. ஸோ தாராளமாக நீங்கள் கீழே தெரிகிற நம்பருக்கு உங்களுடைய பிரார்த்தனையை அனுப்பலாம். இல்லைனா இதில் ஏதாவது பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சல்னா தாராளமாக எண்ணெய்க்கோ பூவுக்கோ நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா எதையுமே இங்கே வேண்டாம்னு சொல்கிறதில்லை, இதை வேணும்னு சொல்லி கேட்குறதும் கிடையாது. எல்லாரும் கலந்துக்கணுங்கிறதுக்காக நடத்தப்படுற பூஜை தான். இவாளுக்கு பண்ணிவிடுவோம் உங்களுக்கு பண்ண மாட்டோம்னு எந்த விதமான வித்தியாசங்களும் கிடையாது. பார்க்குற ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் ஒரு தடவை வச்சாலே சுவாமி பதில் கொடுக்குறார். ஸோ தாராளமாக நீங்களும் கலந்துக்கலாம். இதில் சுவாமி யாரை இழுக்கிறாரோ அவள் கண்டிப்பாக இருப்பாள், அவ்வளோதான். இதில் நம்ம ஆசைப்பட்டு போகிறோங்கிறதுக்கு இடமே கிடையாது. சுவாமி நம்மளை கூட்டின்னு வந்து விடுவர். ஒரு குட்டி மிராக்கள் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. யாருக்கு தான் இஷ்டம் இல்லை இல்லையா சொல்லும்போது. உமா சாயிங்கிறவா மதுரையில் டீச்சராக இருக்கா. அவள் சடனாக ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி தான் கனெக்ட் ஆனாள் நம்மளுடைய பதிவை பார்த்துட்டு. இந்த பூஜையை பற்றியெல்லாம் கேட்டுட்டு பங்கெடுத்துக்க முடியுமான்னு கேட்டால் தப்பாக எடுத்துக்காதுங்க சாய், சங்கல்பமெல்லாம் முடிஞ்சிடுத்து அப்படின்னு நான் சொன்னேன். சரி என்ன பண்ணலாம்னு கேட்டால் பூவுக்கோ எண்ணெய்க்கோ தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா அது நிறைய தேவைப்படுறது, ஒரு நாளைக்கு 2 லிட்டர் எண்ணெய் தேவைப்படுறது. தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம், எண்ணெய்க்கோ இல்லைன்னா பூவும் அதே மாதிரி தான் டெய்லி தேவைப்படும் அப்படின்னு. சரி சாய், நான் எதை கொடுக்கட்டும்னு கேட்டால் அதெல்லாம் உங்களோட விருப்பம். இங்கே எதுவுமே இது வேணும் அது வேணும்னு இங்கே யாருக்குமே கிடையாது. அவாவா கொடுக்கணும்னு சொல்லி சுவாமி என்ன உணர்த்துறாரோ அதை கொடுக்குறா, அவ்வளோதான் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே சரி சாயின்னு சொல்லிவிட்டு அவள் ஒரு அமௌண்ட் அனுப்பிட்டு இதை பூக்களுக்கு வச்சுங்கன்னு சொன்னான். அவளுக்கு ஒரு மிராக்கள் நடந்தது. அவள் 3 நாளைக்கு முன்னாடி பூக்களுக்குன்னு அனுப்பினதுக்கு சுவாமி நேற்றுக்கு அவளுக்கு ஒரு போஸ்டர் அனுப்பியிருக்கார். அதுவும் அவள் ஃப்ரெண்டு மூலமாக. அதை நீங்களே பாருங்க. பாட்டம் லைனில் பாருங்கோ, பூக்களின் பிரசாத ஆசிகள். என்ன சொல்லுவேள் நீங்கள்? இந்த மாதிரி ஒரு போஸ்டர் ஒரு காலை வணக்கத்தோடு வரும்போது அதில் குறிப்பிட்ட ஒரு வேர்ட்ஸ் மாத்திரம் ரொம்ப என்லார்ஜாக உங்களுக்கு பார்க்குற மாதிரியா, அதுவும் நீங்கள் அதாவது அவர் உங்ககிட்ட கேட்ட விஷயம் என்ன அப்படிங்கிறத நான் ஏற்றுன்ட்டேன்னு சொல்கிற மாதிரியான ஒரு மெசேஜ் அவர் கொடுத்துருக்காருனா இதுக்கு மேலே என்ன வேணும்?
அவள் அப்படியே எனக்கு போட்டு அனுப்பிட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சாயி, நிஜமாகவே இதில் கலந்துட்டது அப்படின்னு சொல்லி எனக்கு அனுப்பியிருக்கா. ஒவ்வொருத்தருக்கும் சுவாமி ஒவ்வொரு விதமான ஆசிகளையும் ஆச்சரியங்களையும் கொடுத்துட்டே தான் இருக்கார். அதுவும் நித்யானந்த குபேர சாயி சும்மா கிடையாது. அவர் சொல்லி ஒரு விஷயம் நடக்கிறதானா அது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுறது அப்படிங்கிறத மாற்ற முடியாத உண்மை. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் எங்கேயோ இருக்கிறவாளுக்கு எப்படியோ போய் சேர்ந்து அவளுக்கு அப்புறம் மிராக்கிள்ஸ் நடக்கிறதுனா அது சாதாரணப்பட்ட விஷயம் இல்லை. சுவாமியை நம்புறவாளுக்கு எப்பவும் அவர் கூட இருப்பார், கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவரே கை தூக்கி விட்டு நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி நம்மளை அந்த பிரச்சனையிலேருந்து மீட்டு சகல சௌபாகியத்தையும் கொடுக்க வல்லவர். ஸோ நான் சொல்கிறது ஒன்று தான், உங்களுக்கு இதில் கலந்துக்கணுமான தாராளமாக கலந்துங்கோ. யார் வேணுமா கலந்துக்கலாம். இது எல்லாருக்கும் சேர்ந்த மாதிரியான பதிவு தான். எனக்கு ஒன்று உங்களுக்கு ஒன்று அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. சுவாமி முன்னாடி எல்லாரும் சமம் தான். ஸோ எல்லாரும் கலந்துங்கோ. எல்லாரும் நன்னா இருந்தால் நானும் நன்னா இருப்பேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஒவ்வொருத்தருக்கும் மிராக்கிள்ஸ் பார்க்கணும்னா ரொம்ப எளிமையான ஒரு வழி இருக்குது. ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமகான டெய்லி 21 முறை காலையிலையும் சாயங்காலையும் சொல்லிட்டு வாங்கோ. கண்டிப்பாக ஆச்சரியங்கள் உங்களுக்கு காத்துட்டுருக்கு. அது மட்டும் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். மீண்டும் சந்திப்போம். ஓம் ஸ்ரீ நித்யானந்த குபேர சாயி நமகா. ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம்.